Hello students, welcome to Hiba Max 11th Standard Max Chapter 4 Exercise 4.3 18th question பார்க்கலாம். 7 relatives of man comprises 4 ladies and 3 gentlemen. His wife also has 7 relatives. 3 of them are ladies and 4 gentlemen. ஒரு வீட்ல man and wife இல்லையா, husband and wife. husband ஓட ரிலேட்டிவ்ஸ் 7 பேர் இருக்காங்க, 4 லேடிஸ் 3 ஜென்டில்மேன். ஒய்ஃபோட 7 ரிலேட்டிவ்ஸ்ல 3 லேடிஸ் 4 ஜென்டில்மென்ஸ் மாதிரி இருக்கு. இன் ஹவு மெனி வேஸ் தே கேன் இன்வைட் அ டின்னர் பார்ட்டி ஆஃப் 3 லேடிஸ் அண்ட் 3 ஜென்டில்மென்ஸ். ஸோ 3 லேடிஸ் 3 ஜென்டில்மென்ஸை தான் கூப்பிடணும். ஸோ தட் தேர் ஆர் 3 ஆஃப் மேன்ஸ் ரிலேட்டிவ்ஸ் அண்ட் 3 ஆஃப் ஒய்ஃப் ரிலேட்டிவ்ஸ். 3 பேர் ஹஸ்பண்ட் சைட்லேருந்து 3 பேர் ஒய்ஃப் சைட்லேருந்து வரணும். சரியா? சொல்யூஷனில் ஒரு டேப்லோ காலம் எழுதி தான் இதை நம்ம ஸ்ப்ளிட் பண்ண முடியும். இங்கே மேனோட ரிலேட்டிவ்ஸ், இங்கே ஒய்ஃபோட ரிலேட்டிவ்ஸ். மொத்தம் 7 பேர். இந்த டோட்டல் 7 பேரில் 4 லேடிஸ். ஸோ லேடிஸ் இருக்காங்க, ஜென்டில்மென்ஸ் இருக்காங்க, லேடிஸ் இருக்காங்க, ஜென்டில்மென். ஃபஸ்ட்டு 4 லேடிஸ் 3 ஜென்டில்மென்ஸ். ஹஸ்பண்ட் சைட் ஒய்ஃப் சைட் 3 லேடிஸு 4 ஜென்டில்மேன். 3 பேர் தான் மேன் சைட்லேருந்து வரணும், 3 பேர் தான் ஒய்ஃப் சைட்லேருந்து வரணும். அண்ட் அதில் 3 லேடிஸ் 3 ஜென்டில்மென்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு லேடிஸ்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ 3 ஜென்டில்மேன் வரணும்னா ஃபஸ்ட்டு லேடிஸ் 0 எழுதிக்கலாம், 3 ஜென்டில்மென்ஸ் வரணும். கரெக்டாக? அதே மாதிரி லேடிஸ் இங்கே 3 பேர் எடுத்துட்டோன்னா ஜென்டில்மேன் யாரும் எடுக்கக்கூடாது. அடுத்தது ஒரு லேடிஸ் 2 ஜென்டில்மேன். அதே தான் இங்கேயும் 2 லேடிஸ் 1 ஜென்டில்மேன், 2 லேடிஸ் 1 ஜென்டில்மேன், 1 லேடிஸ் 2 ஜென்டில்மேன், 3 லேடிஸ் 0 ஜென்டில்மேன், 0 லேடிஸ் அண்ட் 3 ஜென்டில்மென்ஸ். ஈஸியாக இருக்கும். 0 1 2 3 அப்படியே தலைகீழ 0 1 2 3 அதே தான் இங்கேயும் செய்ய போகிறோம். சரிங்களா? இப்போ இது எல்லாத்தையும் எடுத்து எழுதினாலே போதும். எப்படி எழுதுவோம்? இது டோட்டல். ஸோ 4C0 கிளியராக இருக்கா? 4C0 இன்டூ 3C3 இன்டூ ஒரு லைன் அப்படியே கம்ப்ளீட் பண்ணுங்க. 3C3 இன்டூ 4C0 வந்துருச்சா? ஒரு ரோ முடிஞ்சிருச்சுன்னா ப்ளஸ் அடுத்த ரோ 4C1 இன்டூ 3C2 இன்டூ 3C2 இன்டூ 4C1 இது பண்ணுங்க. அடுத்து 4C2 3C1 4C2 3C1 3C1 into 4C2 4C3 last row into 3C0 into 3C0 into 4C3. 4C0 ஓட வேல்யூ என்னது? 1. 3C3 வேல்யூ 1, 3C3 வேல்யூ 1, 4C0 வேல்யூ 1 less 4C1 4, 3C2 3 minus 2 1 so 3. அப்போ இதுவும் அதே தான் 3 into 4 plus 4C2 4C2 எப்படி எழுதலாம்? 4 into 3 1 into 2 plus 3C1 3C1 இடத்துல 3 மட்டும்தான் into இல்லையா? ப்ளஸ் போட்டு into. அடுத்து into சேம் 3C1 னா 3 into 4C2 னா 4 into 3 1 into 2 தான் less 4C3 4C3 ஓட வேல்யூ என்ன? 4. 3C0 வேல்யூ என்ன? 1. அப்போ இந்த சைடு 1 இங்கேயும் 4 தான் வரும். அவ்வளோதான். 2 2s are 4 2 3s are 6 எழுதிடலாம். 2 2s are 4 2 3s are இங்கே 6 வரும். ஸோ நெக்ஸ்ட் லைன் 1 into 1 into 1 into 1 1 plus 4 3s are 12 12 12s are 144 plus 6 3s are 18 again 6 3s are 18 18 into 18 324 plus 4 4s are 16 இதோட வேல்யூ 485 ways. எத்தனை நம்பர் ஆஃப் வேஸ் கேட்டிருக்காங்க இல்லையா? நம்பர் ஆஃப் வேஸ் கேட்டனால 485 waysன்னு எழுதிடலாம். Understand the sum. அடுத்த question பார்க்கலாம். 19th question. A box contains 2 white balls, 3 black balls and 4 red balls. In how many ways can 3 balls can drawn from the box if at least 1 black ball is to be included in the draw?
அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த கொஷின் பாருங்க. ஒரு பாக்ஸ் இருக்கு, 2 ஒயிட் பால் இருக்கு, 3 பிளாக் பால் இருக்கு, 4 ரெட் பால் இருக்கு. ஸோ 2, 5, 9 டோட்டலாக 9 இருக்கு. In how many ways can 3 balls can be drawn from the box? 3 பால் தான் எடுக்கணும். If at least 1 black ball is to be, so 3 பால்ல ஒரு பிளாக் பால் கண்டிப்பா இருக்கணும். பேலன்ஸ் இருக்க ரெட் அண்ட் ப்ளூ வந்து ஆப்ஷனல், ரெட்டும் அண்ட் ஒயிட்டும் ஆப்ஷனல் தான். சரிங்களா? பிளாக் பால் மட்டும் கம்பல்சரி இருக்கணும். ஸோ இதுதான் நமக்கு கொடுத்துருக்க கண்டிஷன். சால்வ் பண்ணலாம் சொல்யூஷன் தான். ஸோ இதுவும் நம்ம ஒரு டேப்லோ காலம் மாதிரி எழுதிடலாமா? ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? ஒயிட் பால் எழுதிக்கலாம், அதுக்கப்புறம் பிளாக் பால், அதுக்கப்புறம் ரெட் பால். ஒயிட் பால் மொத்தம் 2 இருக்கு, பிளாக் பால் வந்து 3 இருக்கு, ரெட் பால் வந்து 4 இருக்கு. டோட்டலாக நமக்கு எவ்வளோ பால்ஸ் தேவைன்னா 3 பால்ஸ் வந்து நமக்கு இருக்கணும். அந்த 3 பால்ல ஒரு பால் கண்டிப்பாக பிளாக் பாலாக இருக்கணும். இந்த கண்டிஷன் சும்மா எழுதிக்கிறேன், சரிங்களா? இது நமக்கு தெரியணுன்றதுக்காக, இது மட்டும் தான். இப்போ 3 பால் எடுக்கணும்னா ஃபர்ஸ்ட் எப்படி எடுக்கிறேன்னா 2 ஒயிட்டு, ஒரு பிளாக்கு, ரெட்டு வந்து 0 ஆக்கிடலாம். அடுத்தது சேம் அப்படியே ரிவர்ஸ், 0 ஒயிட், ஒரு பிளாக்கு, 2 ரெட். எப்படி பார்த்தாலும் நமக்கு 3 தான் வேணும், கரெக்டா? இப்போ அடுத்தது 3த்துலையுமே 1 எடுத்துக்கலாம். அடுத்தது ஒயிட்டில் 1, பிளாக்ல 2 எடுக்கலாம், ரெட்டு 0 ஆகிடும். அப்படியே ரிவர்ஸ் பண்ணுங்க, ஒயிட்டில் 0 ஆக்கிடலாம், பிளாக் 2, ரெட்டு 1. இன்னும் லாஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் என்னன்னா 3மே பிளாக்கு, இது 2மே வேண்டாம். ஏன்னா இது 2மே இருக்கணும்ன்ட்டு எந்த கண்டிஷனுமே சொல்லலை, கரெக்டா? இப்போ இதெல்லாம் எப்படி நம்ம எடுத்து எழுதுவோம்னா 2C2 இன்ட்டு 3C1 இன்ட்டு 4C0. இது எப்படி எழுதலாம்? 2C0 இன்ட்டு 3C1 இன்ட்டு 4C2, 2C1 இன்ட்டு 3C1 இன்ட்டு 4C1, அடுத்து 2C1 இன்ட்டு 3C2 இன்ட்டு 4C0, அடுத்து 2C0 இன்ட்டு 3C2 இன்ட்டு 4C1. லாஸ்ட் லைன் 2C0 இன்ட்டு 3C3 இன்ட்டு 4C0. இப்போ இங்கே நம்ம கண்டுபிடிச்சதை ப்ளஸ் பண்ணி எழுதிக்கலாம். சப்ஸ்டியூட் பண்ணிட்டோன்னா ஆன்சர் வந்துடும். 2C2 நான் ஃபஸ்ட்டு எழுதிடுறேன். ஸோ கம்ப்ளீட்டாக இப்போ எடுத்து நான் எழுதிட்டேன், அங்கே இருக்கிறத ப்ளஸ் பண்ணி எழுதியிருக்கேன், சரிங்களா? அவ்வளோதான். ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணலாம். 2C2 வேல்யூ 1, 3C1னா 3, 4C0 வேல்யூ 1 ப்ளஸ் 2C0 கீழே 0 இருந்தால் 1, 3C1 வந்து 3, 4C2 வந்து 4 இன்ட்டு 3, 1 இன்ட்டு 2 ப்ளஸ் இது வந்து கேன்சல் பண்ணிவிடும். 2 2s are 4, 2 3s are 6ன்னு கிடைக்கும். அடுத்த ரோ 2C1 2, 3C1 3, 4C1 4 ப்ளஸ் 2C1 2, 3C2 3, 4C0 1 ப்ளஸ் லாஸ்ட்டு 201, 3C2 3, 4C1 வந்து 4 ப்ளஸ் 2C0 1, 3C3 1, 4C0 1. ஸோ இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு இன்ட்டு போடணும், ப்ளஸ் போட்டு வச்சுருக்கேன். இப்போ 1 இன்ட்டு 3 இன்ட்டு 1 3, இது கேன்சல் பண்ணி 6, 6 3s are 18, 2 3s are 6, 6 4s are 24 ப்ளஸ் 2 3s are 6 ப்ளஸ் 12 ப்ளஸ் 1. ஸோ கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் ஆட் பண்ணோன்னா 64 ஆன்சர் கிடைக்கும், சரிங்களா? இது எடுத்து எழுதுறது கவனமாக இருக்கணும், இதோட வேல்யூஸ் எழுதுறது கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம சால்வ் பண்ண ஆன்சர் ஈஸி.